இளைஞர்கள் சார்பா நான் இதை கேட்குறேன். இப்பவும் பல இளைஞர்கள் திராவிடத்தை பின்பற்றணும், திராவிட கொள்கைகளை தெரிஞ்சுக்கிட்டு முன்னே போகணும் அரசியல்ல அப்படின்னு இன்னும் விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த 2000த்துல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை சொல்றேன் நானு. இப்படி இருக்கிறவங்க திமுகவை எப்படி நம்ப முடியும்? ஏன்னா ஒரு பக்கம் ஊழல் கட்சி, இன்னொரு பக்கம் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த அளவுக்கு அது உண்மையாவும் இருக்கும் பட்சத்துல திராவிடத்தை பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்றைய கால இளைஞர்களின் நிலைமை என்ன? இளைஞர்கள் அரசியல் படுத்தணும். இளைஞர்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியணும். நிறைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் இருக்குது. கம்யூனிசம் இருக்குது, தேசியம் இருக்குது, தமிழ் தேசியம் இருக்குது, திராவிடம் இருக்குது. அப்போ இதில் எது நமக்கு தேவை அப்படின்றது எடுக்கலாம். இப்போது திமுகவில் ஒரு சிலர் தப்பு பண்ணுறதுனால அண்ணாவால் கொடுக்கப்பட்ட மக்களுக்கான கொடை தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனுடைய கொள்கையிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வண்டியை ஓட்டின்னு போகிறவங்க கிட்ட தான் பிரச்சனை. அப்போ ஒரு நல்ல வண்டி, அந்த வண்டியை நீங்கள் நல்ல காலத்துக்கோ எடுத்துகிட்டு போகலாம். அந்த வண்டியை நீங்கள் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கோ கொண்டு போய் விடலாம். அந்த வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் வைன் ஷாப்புக்கோ மணல் குவாரிக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ திராவிடம் என்பது ஒரு வண்டி. வண்டியை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்றது முக்கியம். அண்ணா அது ஒரு சாமானியனுக்கு ஒரு 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 மேலே தூக்கி விடுறதுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக கொடுத்த கொடை அது.